என்னங்கடா என்னமோ அரோராவை டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வந்ததுமே பழைய அரோரா உள்ளே வந்துட்டாலே. துஷார் இன்னைக்கு வந்தது தான் வந்ததுலேருந்து ஒரே கட்டிப்பிடி தான், ஒரே குஜால்ஸ் தான், ஒரே கும்மாளம் தான். இதுக்கு முன்னாடி துஷார் இருக்கும்போது அரோரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் இப்போ துஷார் வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஒரு பர்சனாலிட்டியை தான் நீங்கள் வந்து டைட்டில் வின்னருக்கு வந்து சூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அரோரா வந்து டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கும்பல் வந்து அப்படியே கிளர்ந்து எழுந்திருக்காங்க. அரோரா மாதிரி ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்சன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் போட்டு அரோராவை கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அரோரா வந்து ஒரு புருடா ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே விட்டாங்க. அந்த புருடா தான் இப்போ எல்லாரும் போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 18 லட்சம் வினோத்தை மேனிப்புலேட் பண்ணி வினோத்தை எடுக்க வச்சது உண்மை. ஆனால் அதுக்கு அரோரா வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 லட்சம் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் ஃபாரினுக்கு போயிட்டு வந்து நர்சிங் படிப்பேன், என் ஸ்டடீஸ்க்கு நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அரோரா அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் சம்பளத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, போட்டு போலன்னு. அதில் நம்ம ஆர்ஜே ஷாப்ரோ போட்ட ஒரு வீடியோ இன்னைக்கு அதுதான் ட்விட்டர் முழுக்க ட்ரெண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாப்புல, அதாவது நம்ம தமிழ் ட்ரெக்கர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய வீடியோவில் அரோரா பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது அரோரா அவர்கள் மாதம் 399 ரூபா ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து வாங்குறாங்க இன்ஸ்டாகிராமில். அரோராக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் போடுவோமா, ஒரு 1000 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 பேர் வந்து மாதம் 399 ரூபா கட்டுறாங்க அப்படின்னா 3,99,000, கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம். இப்போ வந்து நீங்கள் அப்படியே இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா அரோரா சின்க்ளேர் ஒரு நிமிஷம் நான் அப்படியே லைவாகவே காட்டிடுறேன். அரோரா சின்க்ளேர் 8,15,000 பேர் வந்து அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் போனீங்கன்னா ஓகே அதாவது இதற்கு முன்னால் அரோரா அவர்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தவர்களின் எண்ணிக்கை, இது உண்மையான பேஜ் தானா? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. டேய் ரொம்ப தப்புடா அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டாப்பிக்காக வருதுன்னொடனே ரியா ஒரு வேலையை பார்த்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னால் அரோராவுக்கு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸுடைய கவுண்ட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே. ஆனால் இப்போ அரோராவுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து வெறும் 888 பேர். வாட் இஸ் திஸ்? இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஏமாற்றலாமா மக்களை? வழியில் வந்ததும் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது, சப்ஸ்கிரைபர்ஸும் ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்றதுனால வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து மோர் தென் 5000. அப்போது நீங்கள் வந்து 5000ன்றதே நீங்கள் வந்து ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 5000 இப்போ வந்து ரேட் வந்து அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 390 ரூபாய், 19,50,000 ரூபாய் மாதத்துக்கு. நான் வந்து தோராயமாக சொல்கிறேன், மோர் தென் 5000 தான். அப்போது மாதம் இன்ஸ்டாகிராம் மூலமாகவே அவங்க சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 20 லட்சம் மாதம். சரிங்களா? நீங்கள் டேக்ஸு அது இது நீங்கள் வந்து கழிச்சுக்கிட்டா கூட மாதம் 15 லட்சத்துக்கு குறையாமல் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. இது உண்மை. அப்படி இருக்கும்போது அரோரா வந்து இந்த 18 லட்சம் வந்து நான் என் படிப்பு செலவுக்கு நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு புருடா அப்படின்னா, அவங்க நினச்சிருந்தா இதுக்கு முன்னாடி அவங்க படிச்சிருக்கலாம். அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ எதுவும் பண்ணாத அரோரா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே இந்த ஒரு டைமில் வந்து நான் படிக்கணும் அப்படின்னு தன்னை வேறு மாதிரி காட்டணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். நம்ம வந்து அது எதுவும் குறை சொல்கிறது கிடையாது. ஆனால் சட்டியில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும். புரியுதுங்களா? அரோரா யாரோ அரோரா தான் வருவாங்க. துஷார் இல்லாதப்போ இருந்த அரோரா வேற. துஷார் வந்த உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும், நீ உன் கேம் ஆடு, இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது, நீ வந்து நம்ம வெளியில் போய் தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கணும்ல.
வந்ததும் ஆரம்பிச்சிட்டான் அவன் மன்மதலிலே. இவன் வீட்டில் இவனை கண்டிப்பாங்களா, இவனை வந்து அப்பா அம்மா ஒழுங்காக தான் வளர்க்குறாங்களா, ஏதாச்சும் சொல்லி தான் அனுப்புவாங்களான்னு தெரியலை. வந்ததில் இருந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க 2 பேரும். இனிமேல் இந்த மிட் நைட் டாக் எல்லாமே போகும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அரோரா இந்த சீசனுடைய டைட்டில் வினர், ஏஆர்எம் கான்செப்ட், அரோரா தான் வின் பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக. ரியாலாம் அதில் பார்த்தா கதறிட்டு இருப்பாங்க, அடி பாவி உன்னை நான் அவ்வளோ பெருமையாக பேசினேனே மறுபடியும் அதே குப்பையில் போய் உழுறியேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருப்பாங்க அவங்க. நிச்சயமாக ரொம்ப சொல்லி அனுப்பிச்சாங்க, தயவு செய்து துஷார் என்ற பேரை எடுக்காது அப்படின்னு சொல்லி. வந்ததும் மற்றவங்கள மாதிரி துஷார் என்னை இது பண்ணிடுவானா, அது பண்ணிடுவானா, என் மேலே வெறுப்பை காட்டுவானா, ஹர்ட் பண்ணுவானா, அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்ததும். இதில் வர நம்ம பிரவீன் காந்தி இருக்கார் இல்லையா, பிரவீன் காந்தி அவர்கள் வந்து அரோரா மேலே அவருக்கு ஒரு கண்ணு, ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கண்ணு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வார்த்தையை விட்டாப்புல. வந்ததுமே என்ன நான் வரேன்றதுனால தான் நீ இவ்வளோ அழகாக இருக்கியா அப்படின்லாம் வந்து சொன்னார், ஒரு மாதிரி பேசினார். இவர் என்ன இவங்க 2 பேரும் வச்சு பண்ணுறாரு அப்படின்னா, அரோராவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுக்க போகிற அடுத்த படத்தில் ஜோடி 2 அடுத்த படத்தில் பிரசாந்தோட ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னாப்புல. இவர் என்ன சொல்கிறாரு கேமரா முன்னாடி, இவங்க 2 பேரையும் நான் படத்தில் நடிக்க வைக்க போகிறேன். இது ஜோடி 2ன்னு அவர் எடுக்கிற படத்தில் இவங்க 2 பேரையும் நான் டைரக்டர் சார், உங்கள் வேலையை நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே காட்டுறீங்க, அப்போ வெளியில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறேன், நீ என் படத்தில் ஹீரோயினாக நடின்னு சொல்லி கூப்பிட்டாலும் கூப்பிடுவார் அரோரா அவர்களை. இது எங்கேருந்து டைட்டில் வின்னிங்கு குவாலிட்டியான ஒரு பார்த்தீங்களா மறுபடியும் இந்த நாய் வலை நிறுத்த முடியாதுன்னுவாங்க, அதே மாதிரி போயிட்டாங்க. பேசுறதுல கிளாரிட்டி இருக்குது. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திவ்யாவும் திவாகரும் பேசிக்கிற விஷயத்தை போட்டு வெளியில் பல பேர் வந்து பயங்கரமாக அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து தன்னோட பவுண்டரிஸை மீறி போகலை, அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க திவாகர் கூட. திவாகர் அப்படி இருந்தும் பேசும்போது கூட இன்டைரக்டாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, மண்டையை உடைச்சிருவேன், பொழந்துருவேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத நிறைய அவங்க சொல்கிறாங்க. அது ஜாலியாக போயிட்டுருக்கு. அதை வந்து ஒரு விமர்சனமாக்கக்கூடிய கூட்டம் இதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? ஷாப்ரோ கிளியராக போட்டு பொழந்துட்டாப்புல. ஏங்க ஃபைனாலே வரைக்கும் வந்ததே தப்புங்க அரோரா. ஏன்னா இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க செட் பண்ணக்கூடாது. இப்போ இதை பார்க்குற பல பேர் வந்து நம்மளும் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் போட்டோம்னா நமக்கும் பிக் பாஸ் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படின்னா தன்னை வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு ட்ராமா பண்ணாங்க. இந்த ஃபேமிலி ரவுண்டில் என் வீட்டிலேருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ரியா உள்ள வந்து அதையும் போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க. நீ தான் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்த, உன்னை யாரும் உங்கள் வீட்டில் ஒதுக்கி வைக்கல, அந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, மேடம் வந்து இந்த குடும்பம், இந்த தமிழ்நாட்டில் குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லையா, ஒரு கலாச்சாரம் பண்பாடு சில விதிமுறைகள் இருக்கும். இப்போ பெண் பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும்னு நிறைய வீடுகளில் சொல்லுவாங்க. அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நாகரிகமாக இருக்கணும், அந்த மாதிரி சில அதாவது அவங்களுடைய சேஃப்டிக்கு தான் இருக்கும். ஆனால் அரோரா பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பர்சன், இந்த எந்த பவுண்டரிஸ்க்கும் உட்படாத ஒரு பர்சன். ஸோ என்னால் இந்த குடும்ப ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க தான் அவங்க குடும்பத்தை விட்டு வெளில வந்திருக்காங்களே தவிர்த்து இவங்களை யாரும் வெளியில் அனுப்பலை. என்னால் உங்களோட இருக்க முடியாது, நான் லேட் நைட்டில் தான் வருவேன். ரியா எல்லாத்தையுமே சொன்னாங்க, லேட் நைட்டில் தான் வருவேன், ஊரை சுற்றுவேன், யாரு கூட வேணாலும் போவேன், பேசுவேன், இருப்பேன், நான் வந்து இந்த மாதிரி தான் இப்படி தான் உடை அணிவேன், நான் இப்படி தான் என்னுடைய சுதந்திரம் இது, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, இப்படி இருந்த ஒரு பர்சன் அரோரா. அதனால் அவங்க வீட்டை விட்டு அவங்க தான் வெளியேறி வந்திருக்காங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ளே என் வீட்டில் என் அப்பா அம்மா யாரும் என் கூட இல்லை, நான் வந்து ஒரு அனாதை மாதிரி அப்படின்னு ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ரியாவே வந்து உடைச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அரோரா கிட்ட கிளாரிட்டியான ஸ்பீச் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அவங்க பாயிண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும், ரொம்ப அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும், அதெல்லாம் நான் மாற்றுக்கிறதே சொல்லலை. நல்லா கேம் விளையாடுறாங்க. ஆனால் அதை வச்சு டைட்டில்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் என்னமோ டைட்டில் வின்னர் சொன்னீங்க, ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அரோரா வந்து டாப் 2 கூட வரமாட்டாங்க போல இருக்கு. சபரி 2வது இடத்துல, அதாவது திவ்யா அவர்கள் 40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா சபரியோடைய ஓட்டு வெறும் 20,000 தான். 3வது இடத்துல இருக்கிற அரோரா வந்து 5,000 ஓட்டை தாண்டலை. புரியுதுங்களா? விக்கல்ஸ் லாஸ்ட் பொசிஷனில் இருக்காப்பல. இவ்வளவுதான். இந்த ஒரு பர்சனை நீங்கள் எந்த அளவுக்கு ஹைப் பண்ணுறீங்கன்னா டைட்டில் வின்னர் இந்த துஷாருக்கும் அறிவு இல்லை. நான் சொல்கிறேனே சீரியஸாக, அவ்வளோ விஷயங்கள் அவன் போனது அரோராவாலன்றதான் அவன் அக்செப்ட் பண்ணலை.
ஏன்னா அப்படி சொன்னால் அரோரா வந்து கிடைக்க மாட்டா அப்படிங்கிறதுனால எப்படா உள்ளே வருவேன் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி அவன் வந்த மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? லைவை போட்டு பாருங்கள், துஷாரும் அரோராவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத பாருங்கள். அன்னைக்கு பயந்து பண்ண விஷயங்கள் இன்னைக்கு ஓப்பனாக பண்ணப்படுது. விக்கல்ஸ் டைரெக்டாக வந்து கேட்குறாப்புல, துஷார் அவன் மானங்கட்டவன் அப்படின்றாப்புல. அடே மானங்கட்டவனேன்னு கூப்பிட்றாப்புல. சர்க்காஸ்டிக்காக அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நெருக்கம்னா நெருக்கம், அந்த மாதிரியான நெருக்கம். சரிங்களா? அதாவது காலையில் அரோரா அவர்கள் வந்து இதை நான் பார்த்தேன், எனக்கு தோணுது, அதனால் நான் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. காலையில் அரோரா அவர்கள் போட்ட உடைக்கும் இப்போ அரோரா போட்டிருக்க உடைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அரோரா ஆரம்பத்தில் செடியூஸ் பண்ணி தான் ஒரு கேம் விளையாடுறாங்க. துஷாரை வந்து பயங்கரமாக செடியூஸ் பண்ணாங்க. அந்த பையனை லிட்ரலாக ஒரு மாதிரி பப்பி மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் அதையே தொடங்கி இருக்கிறார் அரோரா. ஸோ இவங்களை தான் நீங்கள் டைட்டில் வின்னர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நினச்சா தான் எனக்கு சீரியஸாக பாவமாக இருக்குது. இந்த ஒரு வாரம் இந்த அட்ராசிட்டிஸை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம பண்ண ஒரு தவறான ஒரு முயற்சியாக என்னன்னு தெரில, சேனல் வந்து செத்து போச்சு. டோட்டலாக ஒரு 1000 வியூஸ் கூட வரல. அதனால் பார்க்குற நபர்கள் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.